ஆலய ஆஸ்ட்ரோ பக்தி டிவி வழங்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரியனையும் சனியும் பற்றி தான். இந்த சூரியன் அப்படின்றதும் சனின்றதும் ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். இந்த உலகத்தில் சூரிய பகவான் தான் மிக முக்கியமான ஒரு கிரகமாக நம்ம கருதப்படுறோம். சனியும் அதுக்கு கொஞ்சம் கூட அது இழைச்சது கிடையாது. அப்போ இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் ஒருத்தரை பார்க்கும் போதும் ஒருத்தருக்கு சேரும் போதும் என்ன பலன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா ஒரு மனிதனுக்கு சூரியன் அப்படின்றத உச்சமாயிட்டான் அப்படின்னா ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அப்படின்றவன் நல்லா ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு குடும்ப தலைவனாகவும் அரசியல்ல ஒரு முக்கிய புள்ளியாகவும் ஒரு ஓனரா இருக்காரு அப்படின்னா நல்ல ஒரு ஓனராகவும் இருக்கக்கூடிய ஒரு தகுதி கிடைச்சிடும். சனி பகவான் அப்படின்றது உச்சமாகிறார் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல பிள்ளையாகவும் நல்ல ஒரு வேலைக்காரனாகவும் நல்ல ஒரு மனிதனாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். அப்ப இந்த சனி பகவான் அப்படின்றது உச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே, யாருக்கெல்லாம் உச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்க நீதி தவற மாட்டாங்க. எப்பவுமே அவங்களுக்கு நியாயம் தர்மம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருப்பாங்க. மற்றவங்களுடைய குறைகளை அவங்க டக்குன்னு வந்துட்டனாக்கா அதை நிறைய மாற்றி அதை அழகா வாழ வச்சிருவாங்க. அப்ப இந்த சூரிய பகவான் அப்படின்றது மேஷத்துல உச்சமாகும், சனி பகவான் துலாம்ல உச்சமாகும். அப்ப இந்த இரண்டு வீடு தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு வீடு. சூரிய பகவான் மேஷத்துல உச்சமாயிட்டார்னு வச்சுங்க, அப்போ ஒரு குடும்ப தலைவன், ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவன், ஒரு கம்பெனியுடைய முதலாளி அப்படின்றவங்க என்னைக்குமே ஜொலிச்சிருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே சூரிய பகவான் துலாமுல நீச்சமடைஞ்சிட்டார்னு வச்சுங்க, அந்த தலைவன் அப்படின்றவனும் ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியற்றவனாகவும், அதே போல ஒரு கம்பெனி எடுத்து நடத்தக்கூடிய ஒரு முதலாளி ஒரு தகுதியற்றவராகவும், அதே போல சூரிய பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நல்ல அரசியல் தலைவர் இல்லை அப்படின்றதையும் சுட்டி காட்டும். அதே மாதிரி இந்த சனி பகவான் அப்படின்றது ஒரு துலாம்ல சனி பகவான் அப்படின்ற ஒரு உச்சமாவாரு. அப்ப சனி பகவான் யாருக்கெல்லாம் உச்சமா இருக்கோ நல்ல பிள்ளையா இருப்பாங்க, அதே மாதிரி நல்ல வேலைக்காரனா இருப்பாங்க. அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு தவறுதல் அப்படின்றது இருக்காது. ஒரு நீதிமானா இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த சூரியனும் சனியும் இணைந்து ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ மேஷத்துல சூரியனும் சனியும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தகப்பனார் உச்ச நிலையில் இருப்பார். இதுவே ஒரு குழந்தை ஒரு பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தகப்பனாருக்கு அடங்கி தான் நடந்தாகணும். அதே மாதிரி துலாமில் சனியும் சூரியனும் சேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா பையன் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பான். தகப்பனார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியாக இருக்கக்கூடிய உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் டம்மியாக இருக்க போது ஒரு ஒரு அப்பா அப்படின்றது ஒரு தொழில் பண்ணாலும், அதே மாதிரி எது பண்ணாலும் ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறதுக்கே அவருக்கு லாய்க்கு இல்லாதவரா இருப்பாரு அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சூரியனும் சனியும் எந்தெந்த இடத்துலலாம் இருந்தா கெட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா கடகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்தது அப்படின்னாக்கா அதுவும் நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தபடியா துலாமுல சேர்ந்தாலும் பிரச்சனை கொடுக்கும். அடுத்தபடியா சிம்மத்துல சேர்ந்தது அப்படின்னா யாருக்கெல்லாம் சூரியனும் சனியும் சிம்மத்துல சேர்ந்துருக்கோ அவங்களுக்கெல்லாம் அப்பாவும் பிள்ளையும் எப்பவுமே ஒத்தே வராது. அது எப்ப பார்த்தாலும் இவங்க வீட்டுக்கு போனா அவங்க வெளியில வந்துடுவாங்க, அவர் வீட்டுக்கு போனா அவர் வெளியில வந்துடுவாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இருக்கும். அதே மாதிரி மகரத்திலையும் அப்படிதான். மகரத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் அது அப்படிதான். ரெண்டு பேருக்குமே மகரமா இருந்தாலும் சரி கும்பமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல சூரிய பகவானும் சனி பகவானும் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை தான் வரும் அப்பா பையனுக்கும்.
அப்ப சூரியனோட சிம்மத்துல சேர்ந்தது அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா பிரச்சனைக்குரியவரா இருப்பார். அதுவே வந்து மகர கும்பமா இருந்தா பையன் பிரச்சனைக்குரியவரா இருப்பார். ஆக மொத்தத்துல இந்த சனி சூரியன் அப்படின்றது வந்து சேர்றது அப்படின்றது நல்லது கிடையாது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனி சேர்ந்தாச்சு அப்படின்னாக்கா, ஒரு குடும்பத்தை யார் பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்பாவோடது உச்சமா இருந்ததுன்னா, குடும்ப பொறுப்பை, ஒரு கம்பெனி பொறுப்பை, ஒரு கட்சி பொறுப்பை அப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாம். அதே மாதிரி வந்து பையனது சனி வந்துட்டு உச்சமா இருந்ததுன்னா, ஒரு ஆட்சியா இருந்தது அப்படின்னா, அந்த கம்பெனி பொறுப்பை, அதே மாதிரி வந்து ஒரு கட்சி பொறுப்பை, ஒரு எந்த விதமான குடும்ப பொறுப்பா இருந்தாலும் சரி, அதை அவங்க கிட்ட கொடுத்துடலாம். இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. ஆக மொத்தத்துல என்னன்னா, இந்த சூரியன் சனி சேர்வை அப்படின்றது வந்து மிகவும் நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என் மனதார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.